தேவனே நன்றி, நன்றி. கிருபையின் தேவனே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கன்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கைவிடாத கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Glory, 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 glory. Jesus, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory Father, glory Father. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருப்போம். ஆவியானவருடைய ஆளுகை நம் மத்தியிலே நிறைந்திருக்கும்படியாய், கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படும்படியாய். Oh, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Father, thank you Jesus. நீ நல்லவர், நீ நல்லவர். உயரமும் உன்னதமுமானவரே, உயரமும் உன்னதமுமானவரே. எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இருந்தவரே, இருக்கிறவரே, மீண்டு வரப்போகும் எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கொடுக்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையும் மீட்பருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, ஆராதிக்க சிறந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபல பரபா சந்தர பல பரபடரா உடர பல பர பல பரப துடர பல பர பல பர பல பரபடரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கன்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியத்துக்கான வாசலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்குரியது, எல்லா கனம் உமக்குரியது, எல்லா துதி உமக்குரியது, எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே உரியது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீ நல்லவர், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். க்ளோரி, அல்லேலூயா, ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை, ஆமென். உம்மை ஆராதனை. ஓரளவா கரமா சந்தனரே, பாதாளம், அல்லேலூயா, உம்மை ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Hallelujah, Jesus, Amen, Hallelujah, Hallelujah. அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை. க்ளோரி, அற்புதம் செய்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். க்ளோரி, ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை. ஓ அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவர், ஓ
ரபரபா. ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லவர், ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை. கரங்களே செய்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா glory amen hallelujah sheramam rola ramam reza hallelujah glory isama yesue 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 hallelujah hallelujah amen. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, ஹல்லேலூயா. சிரமம் ரமம் ரோலமம் ரேதனரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஆமென் ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா oralare mamaro sherelere tanare hallelujah glory. அப்படியே கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும், ஓ எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும். We bless your name Lord. எங்கள் glory எங்களோடு என்றும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 shalabakarabalabaduraba sherebalabaraduraba rimalamaraduraba hallelujah 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 thank you Lord hallelujah 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 எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு ஓ
நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் தந்த இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை வேளையில உங்க சமூகத்திலுமே ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்த அன்புக்காக நன்றி. இந்த கொடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வருவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் உடைய பிரசனத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். அடியாரை கிருபையாய் தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு வாசம் பண்ணும், உங்க பிரசனத்தில் கலிகூற பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 48வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 48. சங்கீதம் 48 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களிகூர்வார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 3வது மாதத்தின் முதல் சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்தார். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், நம்மில் நினைவாயிருக்கிறவர், நம்மை இதுவரை விட்டு கொடுக்காமல் நடத்தி வருகிறவர். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே. ஆமே. நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே, 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 இயேசுவே. அவர் ஒருவரை ஆராதிக்க சிறந்தவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டுவோமா? உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நீர். ஆமென். பாவங்கள் உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே,
துன்பங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே. ஆமே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே ஓ நீரே. இயேசுவே 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 இயேசுவே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை அவர் சுமந்ததால் தானே தடைகளை தாண்டி வந்து நிற்கிறோம். ஓ கிருபை திருக்கரம் தாங்கினதா. ஆமென் ஆமென். glory. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே ஓ நீரே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்தன் அன்பின் ஆழத்திலே ஓ இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தப்புவித்தீரே. ஆமென். ஓ உள்ளம் ஏங்குதே. நீரே ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஆமென் ஹல்லேலூயா. சத்தமாய் அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீர் என்னை சுமந்ததால், நீர் என்னை சுமந்ததாலே தடைகளை தாண்டினேப்பா. திருக்கரம் தாங்கிறதாலே ஓ நீரே நீரே இன்றும் என்றும் நீரே ஆராதிக்க சிறந்தவரே. ஹல்லேலூயா
இயேசுவே 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 ஹalleluya amen say Jesus இயேசுவே இயேசுவே இயேசு அந்த நாமத்தை சொல்லும்போது விடுதலை, அந்த நாமத்தை சொல்லும்போதே பலன், அந்த நாமத்தை சொல்லும்போதே நம்பிக்கை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழுபலத்தோடு நம்மை சுமந்தவருக்கு மகிமை, நம்மை தப்புவித்தவருக்கு மகிமை, நம்மை காப்பாற்றுகிறவருக்கு மகிமை, நம்மை வழி நடத்துகிறவருக்கு மகிமை, நம்மை விட்டு கொடுக்காதவருக்கு மகிமை. ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் செய்த நன்மைகளுக்கு எத்தனை ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் அது ஈடாகாது. ஹalleluya ஆமென். எல்லாமே அவரை துதிக்கிறதா, எல்லாமே அவரை மகிமைப்படுத்துகிறதா. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Holy Spirit. ஆண்டவர் நல்லவர். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் ஓ நீர் செய்த ஆமென் எண்ணில் அடங்கா நன்றி ஆண்டவரே என்றென்றும் நான் பாடும். எண்ணில் அடங்கா நன்மைகள். நம்ம நன்மை என்று எதை பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? ஆமென். சில சொல்லுவாங்க, இன்னும் இந்த வருஷம் நீங்க சாட்சி சொல்லல, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம சொல்ற பெரிய பொய் என்ன தெரியுமா? அதான். அப்போ தேவன் செய்த ஒன்றையும் நம்ம எதா பார்க்கல? நன்மையா பார்க்கல. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் நடக்கிறது என்றல்ல, நன்மைக்கு ஏதுவாக. சில புயல் நன்மை கிடையாது, ஆனால் அந்த புயல் நன்மைக்கு ஏதுவாக. சில தடை நன்மை கிடையாது, ஆனால் அந்த தடை நன்மைக்கு ஏதுவாக. சில நெருக்கம் நன்மை கிடையாது, ஆனால் அந்த நெருக்கம் நன்மைக்கு ஏதுவாக. சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தது நன்மை கிடையாது, ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பின் வஸ்திரத்தை பிடிச்சு கிழிச்சது நன்மை கிடையாது, ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக. அப்படின்னா எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை அப்பா நீர் செய்த ஆமென் எண்ணில் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா என் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நிறைய செலுத்தணும். அதாவது ஒரு கட்டத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட வர்றாரு, எதுவரைக்கும் இறங்காது இருப்பீர் அப்படின்னு தான் தொடங்குறார். சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் பாடுவேன் அப்படிங்கிறார். ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் கேட்க தோணும், என்ன ஆண்டவரை நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில நேரத்தில் ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஆண்டவரே. நம்ம அற உறக்கத்தில் இருந்துட்டு ஆண்டவர் உறங்காத கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், விழித்து கொள்ளும். கேட்க தோணும், ஆனால் கொஞ்சம். அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணுவார்,
உத்தம நிதானிப்பை எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே. நான் பல நேரத்தில் மறக்கிறேன். எவ்வளோ கிருபையாய் காக்கிறீர், நடத்துகிறீர், பராமரிக்கிறீர். இத்தனை கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தோம் எனக்குன்னே இருக்கிறது போலவே இருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா. அதான் தாவீது சொல்றான், ஆண்டவர் உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்க நான் போனா அந்த இடத்துல 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் உங்களால கொண்டு நிறுத்த முடியும். ஆனாலும் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். எனக்கு நீதான் வேணும். வேற யாரும் இல்லாததுனால தாவீது மேல அபிஷேகத்தை வைக்கல. 7 தள்ளி 8வது தாவீதை எட்டி பிடித்தார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், அவனை அழைத்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுவே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா. அப்படியே கைகளை உயர்த்தி பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா காட்டினில் வாழ்கின்ற யாவும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா. கரங்களை உயர்த்தி எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். லவ் யூ ஃபாதர். எண்ணில் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் வாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. நீரேனில் வாழ்கின்ற ஜீவராசியும் வாரினில் பறக்கின்ற யாவும்
ஓ பரனே ஒரே சத்தமாயா ஸ்தோத்திரம் தேவா. ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஓ என்றென்றும் glory என்னில் ஆமென் தேவா என்றென்றும் ஆமென். எண்ணில் அடங்கா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் ஹல்லேலூயா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை எந்த வாழ்விலே இந்த நாள் வரை ஓ என் வாழ்விலே நீ செய்த ஆமென் 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 எண்ணில் அடங்கா ஓ என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் ஹல்லேலூயா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 54 அருமையான வார்த்தை. ஆமே. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுவேன். நான் பிரகாசிக்க பண்ணுவேன். எல்லா வாழ்க்கையின் எல்லா நம்பிக்கையும் அற்று அழிந்து போகிற நிலையில் இருக்க ஆமே ஜனத்தை பார்த்து நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தரால் மறுபடியும் மேன்மையை பெருக பண்ணி தேற்ற முடியும். மறுபடியும் மறுபடியும். ஹல்லேலூயா. ஆம். இந்த நம்பிக்கையோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Glory. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் கைவிடப்படுவது. எல்லாரும் சொல்லுவோமா? நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி அல்லேலூயா. கைவிடப்படுவது ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவ. ஒரே சத்தமாய் கொண்டாடுவோம். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் நேசா ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவன் கைவிட. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் ஆமென். சொல்லும் ஏழைகளின் பலன். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். திக்கற்றோர் வேதனையாரின் உதவிடும் தகப்பன் நீரே. glory. ஆமென் 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 ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. glory. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிட. ஒரு விஷயம் கூட. ஏழைகளின் பலன் நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். திக்கற்றோர் glory. ரிமம்ரா கமம்ரோ ஷெலமம்ரா ரிமம்ரே தனரா. ஹல்லேலூயா. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம். இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி ஓடரமம்ரோ ஷெலரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோர். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா நம்பினோரை
நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை உங்களை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபாபா லகரபா சந்தனரமா கரபலரோ ஓரபாபா லரபா கரபலரபா ஓரபாபா லரா ரிமமரே நம்பினோரை. Thank you Father. எங்களை மறக்காதவரே, எங்களை வெறுக்காதவரே, எங்களை விட்டு விடாதவரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீபலபா துடரபா ஷேரபலபரபா ரீமகரா ரீமகரா ஹவுடராலபரபா ஷவுடராலரதரோ ரீலோ ரிபோ கொரோ மாம்ரோ. Jesus 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 Jesus. Ora balabadurama shera balabarabalaba ribalabarabadara haudara sherabo shemamro kalaba. Jesus erelere bakarama era mamro laba kadarama. எங்களை கைவிடாதவரே, எங்கள் கண்மலையானவரே, எங்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, அது எத்தனை பெரியதாண்டவர், எத்தனை பெரியதாண்டவர். உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை நினைக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்களை நடத்துறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்களை சுமக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்களை பராமரிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. இயேசுவே 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 இயேசுவே. தோளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா அல்லேலூயா. தோளிலிருந்து தூக்கி நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்தினீங்கப்பா, தூசியை தட்டி எடுத்தீங்கப்பா. உலகம் என்ன தூசின்னு நினைச்சு தட்டி போட்ட போது என் மேல இருந்த தூசியை தட்டி நீங்க எடுத்தீங்க. ஆண்டவர் உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க தயவு எவ்வளவு பெரியது, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீ நல்லவன். பாடுவோமா? Glory, hallelujah, amen. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து அப்பாவை பார்த்து சொல்லுவோம். தூளில் இருந்து உயர்த்தி கிருபை, தூக்கி என்னை நிறுத்தி, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா அல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறா
தொடர ஆமென். காலை தோறும் தவறாமல் நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர. ரெண்டு கைகளை உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே உம் தயவை காண செய்தீரே. தோளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தினீ. துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தூளிலிருந்து கிருபையாண்டவரே நிறுத்தினீ. ஓ அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? நிந்தை சொற்கள் நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரி கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் நீக்கிட உங்க இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரி கண்கள் முன்னே நினைத்தீரா. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீரியா நிறைந்தவரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே. தோளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீ. துதித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோளிலிருந்து உயர்த்தினீ. தூக்கி என்னை நிறுத்தினீ. துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா ஆமென். ஒரு விஷயம் கூட நிந்தை சொற்கள் நீக்கிட. நிந்தை சொற்கள் நிந்தையை கேட்டு வந்திருக்கிற உள்ளமே கர்த்தருடைய இரக்கம் உன் மேல, கர்த்தருடைய இரக்கம் உன் மேல. ஆமென். நிந்தித்தோரி கண்கள் முன்னே நினைத்திராத அற்புதம் இன்னும் செய்வார், இன்னும் செய்வார் அவர். ஆமென். நிந்தை சொற்கள் நீக்கிட இரக்கத்தை விளங்க செய்து நிந்தித்தோ. ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி சத்தமாய் நித்தியரே நிரந்தரமே எங்கள் நிரந்தரமே, எங்களை விட்டு மாறாதவரே, போகாதவரே, விலகாதவரே, எங்கள் நிரந்தரமே. ஆமே. நீதியால் நிறைந்தவரே தோளில் இருந்து உயர்த்தினீ. தூக்கி என்னை நிறுத்தினீ. துதித்து ஹல்லேலூயா கிருபை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதித்து ஹல்லேலூயா
துதித்து பாட வைத்து அல்லே ஓ ரமகமலமா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தித்த அந்த புயல், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த புயல் இவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னும் இங்க இருந்து துதிச்சிட்டு இருக்கிறோம். இது கர்த்தருடைய செயலை அல்லாம வேற இல்ல. எல்லார் வாழ்க்கையில அப்படி அடிச்சிருக்குமான்னு தெரியல, ஆனா பெரும்பாலும் வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்க, அடிச்ச புயல் எப்படிப்பட்டது. ஆமே, எத்தனை ஒரு இடி விழுந்தது போல சிலர் லைஃப்ல. ஆமே, அதை தாண்டி எல்லாம் கரெக்டா மாறிச்சானா தெரியாது, ஆனா இன்னைக்கு அவர் சமூகத்தில் நின்று ஹல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிறோம், துதிச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய மேக ஸ்தம்பம் நம்ம மேல, கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் நம்ம மேல. ஆமென் சொல்றவங்க glory glory. இது அவருடைய கிருபை, இது அவருடைய இரக்கம், இது அவருடைய தயவு, இது அவருடைய நீதி, இது அவருடைய உண்மை. என்னை இன்னைக்கு அவர் சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் என் மேல் அவர் வைத்த, நம்மேல் அவர் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. நன்றியோடு கரங்களை சாட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை ஆமென். நாள் காலை தோறும் காலை தோறும் ஆமென். கோரி நாள் முழுதும் மறவாமல் தடைகளை தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண. ஐயோ என்று புலம்பின வாயில அல்லேலூயான்னு சொல்ல வச்சீங்களேப்பா. உங்க கிருபை பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதப்பா. தடைகளை தகர்ப்பவரே, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண. ஓ தடைகளை தகர்ப்பவரே, செய்தீரே தோளில் இருந்து கிருபை கிருபை தூக்கி என்னை நிறுத்தினீ. துதித்து அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து துதித்து பாட வைச்சு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நன்றியோடு கரங்களை தட்டி. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை மிகவும் பெரியது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் நெருக்கங்களை திரும்பி பார்த்தால் இன்னைக்கு நான் அவர் சமூகத்தில் இருந்து அல்லேலூயா சொல்லுவது அதிசயம் அதிசயம். ஆமென். கர்த்தர் சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல இருக்கிறது, குழந்தைகள் பாலகர் வாயிலே
பலனை உண்டு பண்ணுகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பலன் என்ற வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த வசனத்தை சொல்லும்போது துதியை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என் வாயில பார்க்கிறார், புலம்புறான், அழுறான், துதிக்க வைக்கிறார். எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வாய்க்க பண்ணதுனால துதிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. துதிக்கிறது கிஃப்ட்டுங்க. துதிக்கிறது தேவன் பாராட்டுகிற கிருபை. ஆமென். தேவன் துதிக்க வைக்கிறார், வார்த்தையை தந்து துதிக்க வைக்கிறார், கிருபையை தந்து துதிக்க வைக்கிறார். ஆமென். உம்மென்றிருந்துட்டு இருக்கிற நம்மளை அப்படியே வாயை திறந்து துதிக்க வைக்கிறார். இதெல்லாம் மிராக்கிளா பார்க்குறது அதிசயம். இதெல்லாம் அதிசயம். மிருக குணம் உள்ளவர்களாய் நம்மை உட்கார வைக்காம ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து துதிக்க வைக்கிறாரே. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, ஆண்டவருடைய அதிசயம் எவ்வளவு பெரியது. ஆச்சரியமானவர், அதிசயமானவர், கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்யணும் என்பதை அப்பா அறிந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவுக்கு தெரியும் சொல்லுங்க. ஆமென். நம்ம அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா ஒரு செர்மன்ல சொன்னது ஞாபகம் வருது. ஆண்டவருக்கு பேர பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவருக்கு பேர பிள்ளைங்க கிடையாது. எங்க அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. நானும் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுறேன். என் பிள்ளையும் அவரை அப்பான்னு தான். ஆனால் நல்ல அப்பான்னு கூடணும். ஹல்லேலூயா. 2016க்கு அப்புறம் நான் நிறைய அப்பான்னு கூப்பிட்டேன். அப்பான்னு கூட 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 அப்படியே ஒரு வேலை. அவ்வளோதான். அந்த வெறுமை நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். திரும்பி எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லுவார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவைகள் வேண்டியவைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார் என்று ஒரு 3 காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்தார். அதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதலாவது, சரியானதை செய்வார். சரியானதை செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவங்க 4 வாலிபர்கள் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. ஏன் தூக்கிட்டு வராங்க? அவனால நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனை தூக்கிட்டு வராங்க. எதுக்கு தூக்கிட்டு வராங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட தூக்கிட்டு வந்தாங்களா, சுகம் உண்டாக தூக்கிட்டு வந்தாங்களா? அப்போ அவங்க ரிக்வெஸ்ட்ல எது இல்லை? அவங்க ஏக்கத்துல எது இல்லை? ஆனா இயேசு என்ன செய்கிறார்னா, சுகம் உண்டாவது என்று சொல்றதுக்கு 1 செகண்ட் தான் இருக்கும். 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் எவைகள் நமக்கு வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறவர். பல நேரத்தில் நாம் எதிர்பார்த்த ஆன்சர் வரமாட்டேங்குது. இந்த இடத்துல இவனுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஏக்கமா இருக்கிறது.
ஆனால் அவர் பார்க்கிறார், இவன் ஏன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறார். என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படி நான் பார்க்கிறேன், அவர் பார்க்கிறார் ஏன் பிரச்சனை, அங்க கை வச்சா இது சால்வ் ஆயிரும். ஃபியூஸ் போயிட்டு லைட்டை போட்டு போட்டு பார்க்குறோம், எரிய மாட்டேங்குது. திருப்பி திருப்பி வந்து போட்டு பார்க்குற எரியல. 5 நிமிஷம் கழிச்சு வந்து சுவிட்சை போட்டு பார்க்குற எரியல. அரை மணி நேரம் கழிச்சு வந்து சுவிட்சை போட்டு பார்க்குற எரியல. நல்ல ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து நேராக பின்னாடி போறாரு, உருவுறாரு, சரி பண்றாரு, மேட்ரு சால்வ். நம்ம இப்பொழுதே எரிவதாக, இப்பொழுதே எங்க எரிய நம்ம ஜபம்லாம் இப்போ இப்படி போட்டு சிலர் அப்படி கண்ணை மூடிட்டு போட்டு பார்ப்பாங்க, சிலர் ஒருவேளை இருத்தி, ஏன்னா லைட்டா வச்சா எரியாதான், அங்க ஒரு லைன் அத்து கிடக்கு, எடுத்து சரி பண்ணா மேட்ரு முடிஞ்சு. என் ஆண்டவர் சரியானதை செய்கிறவர், சரியானதை செய்கிறவர். அவன் தூக்கிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு கூட தெரியல என்ன செய்யணும்னு. நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்க சுமக்கிற உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியறத விட அவருக்கு தெரியும். 4 பேரும் ஏன் தூக்கிட்டு வராங்க? அவனுக்கு ஒரு விடுதலைக்கு தானே தூக்கிட்டு வராங்க. அவங்க ரிக்வெஸ்ட் எதுவா இருந்திருக்கும், இவனை எப்படியாவது வெயிட் அடிச்சு ஏறிட்டு இருக்க ஆண்டவரே, தோல்லாம் வலிக்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த இடத்துல பாவம் மேட்டரே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என் ஆண்டவர் வந்து காரணத்தை சரி பண்றார். நாயினூர் விதவை ஒரே பையன் இறக்குறான், தூக்கிட்டு வராங்க, எல்லாரும் அழுதுட்டு வராங்க, இவ்வளவு அழுதுட்டு வராங்க, ஏன்னா ஒரே பையன், ஹஸ்பண்ட் இல்லை, மகன், ஒரே மகன், ஃபுல் நம்பிக்கையும் பிள்ளை மேல, பிள்ளை இல்லை, தூக்கிட்டு வராங்க. அந்த ஊராரெல்லாம் கண்ணீரை துடைச்சிறாங்க, கண்ணீரை துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு இருக்கும்போது இயேசு வரார். இயேசு வந்து அவ கண்ணீரை துடைக்க அவ கண்ணில் கை வைப்பார்னு பார்த்தா இயேசு வந்து பாடையை தொட்டார் அப்படின்னு இருக்கும். அவர் செய்யறது சரியானதை செய்வார். சரி, எனக்கு தேவை விடுதலை, ஆனா எனக்கு என்ன எப்படி கேட்க தெரியல. அவங்க விசுவாசம் என்ன? இயேசு விடுவிப்பார். எப்படி விடுவிக்கிறார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு, யாராவது அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அடுத்த கேள்வி, திமிர்வாதக்காரன் என்ன பாவம் பண்ணிருப்பான்? மேக்சிமம் அவனுக்கு எழும்பி ஓடவும் முடியாது. என்ன பண்ணிருப்பான்? கூடி போனான். ஆமென். என்ன பண்ணிருப்பான்? நாம் பார்க்கிறபடி அல்ல, கர்த்தர் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். இங்க என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, 1% கூட இல்லை. இருந்திருந்தா இயேசு அவன் விசுவாசத்தை கண்டுன்னு வந்திருக்கும். இயேசு அவன் விசுவாசத்தை கண்டுன்னு வந்திருக்கும். இல்லை, ஆனா அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு. இது ஒரு பெரிய சத்தியம் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்போம், ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அதுக்கு நேர ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க நம்பிக்கையை விடாதீங்க. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் விட நம்பிக்கையை அறிக்கை இருறதுல உறுதியா நம்ம விசுவாசத்தை பார்த்து அல்லேலூயா, அவர்கள் விசுவாசத்தை கண்டு சரியானதை செய்வார். நம்ம கேட்டது போல கர்த்தர் செய்யவில்லை என்றதும் புரிஞ்சுக்கோங்க, நாம சரியா கேட்கல. சரியானது, கரெக்டா ஏலிம் பக்கத்துல அல்ல, மதுரமாக்கும் மரத்தை வளர விட்டது மாறா பக்கத்துல. என்ன ஆண்டவருங்க, மாறா பக்கத்திலே வளர விட்டார். இல்லைன்னா இந்த மரத்தை வெட்டுறதுக்கு இன்னொரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ண, அங்க ஒரு மரம் இருக்கு, அதை வெட்டி இங்க கொண்டு வந்து போடு. ஆண்டவருடைய நுகம் லகுவானது, சரியானதை செய்வார். ஆமென்.
ஆண்டவர் செய்வாரா? செய்வார். எப்படி செய்வார்? சரியானதை, சரியானதை கர்த்தர் செய்வார். சரியானதை. ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்கிறேன். நான் கேட்டது ஒன்னா இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா, நம்ம விண்ணப்பத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வார்த்தையை விட்டுட்டு நம்ம விண்ணப்பத்தையே தூக்கிட்டு போவோம் திருப்பி. ஆமாம், ஆண்டவர்கிட்ட வச்சுட்டல, வச்சாச்சு. ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோம்ல ஒரு காரியத்தை, அதன் பிறகு நம்ம எதை எடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு, இவர் இப்படி சொன்னது அங்க இருந்தவர்களுக்குள்ளே வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த யூதர்களுடைய வெறி இருக்கு தெரியுமா, அந்த வெறி பக்கத்துல யாருக்கும் வர முடியாது. அவங்களுடைய மார்க்கும் அவங்களுடைய வைராக்கியம். அவங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டு கூட்டத்தில் பாட்டு ஆராதனை நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ண எழும்புறார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவ்வளவுதான். அவங்க பேசிடுறாங்க. இப்படி இவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்படி இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இப்படி சிந்திக்கிறதை இயேசு அறிந்து 9வது வசனத்தில் ஆண்டவர் கேட்பார் பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இந்த ரெண்டுல எது எளிது? உங்க கிட்ட வைக்கிற எது எளிது? ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுமே கஷ்டம். ஆனா கர்த்தர் இங்க செய்த செயல் என்பது பெருசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அற்புதம் செய்ய அவர் அடி வாங்கல, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் அடி வாங்கினார். நான் இவனை எழும்பி நடன்னு சொன்ன நீங்கெல்லாம் பெருசா பார்ப்பீங்க. ஆனா அதை விட அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாதுங்கிறார். உன்னை அற்புதம் செய்யறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறார். எனக்கு விஷயம் எது தெரியுமா? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறது. நம்ம மாத்தி பார்க்கிறோம். கர்த்தர் என்னை ரட்சித்ததை நான் சின்னதா பார்க்கிறேன். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தை 15,000 ரூபாய் மாத்தினத எல்லா நன்மையும் பெருசா பார்க்கணும். ஆனா அதை விட கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். இப்படி இருப்பாங்க. இன்னும் எண்ணி 10 நாள்ல உங்க வீட்டு கதவை ஒருத்தங்க தட்டுவாங்க. ஆனா யார் தட்டுவான்னு தெரியாது. சார் லோன் கட்டல ஒழுங்கா கட்டிட்டு போயிடுங்க. எது எளிது? எழுந்து நடன்னு சொல்றது எனக்கு மேட்டரே கிடையாது. நான் வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் சரியானதை செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்த அற்புதம் இல்லையே, எதிர்பார்த்த மாற்றம் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், எதுப்பா எளிது? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு எல்லாருக்கும் சேலரி இன்கிரிமெண்ட், எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கட்டும். இன்கிரிமெண்ட் ஆச்சு 50,000 ரூபாய். ஆண்டவர் எனக்கு அப்படி கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த சேலரி தர மேனேஜர் தேவனை அறியாதவர், அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த சாட்சியை சொல்ல முடியுமா? எதுக்குப்பா ஆண்டவரை தேடணும்? ஆண்டவரை தேடனா இப்ப பாருங்க, நான் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், எனக்கு தேவன் யாருன்னே தெரியாது, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னா நம்ம காஸ்பெல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிருமா? ஆகாதா? சரி, நம்ம இன்னைக்கு சரியான காஸ்பெல்ல வந்து நம்ம சொல்ல தவறுறோமே. இப்ப நான் ஆண்டவரை தேடின, எனக்கு பைக்கு தாரார். உன் பைக்கை என் கம்பெனில தான் வாங்கிட்டு போற, பேசாம பயிர் அவ்வளவுதான், முடிஞ்சு. இது 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 இல்லைங்க காஸ்பெல். இது எனக்கு செய்த நன்மைக்கு நான் நன்றியா சொல்றேன். எனக்கு இதெல்லாம் பெருசு, ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ரியல் காஸ்பெல் என்ன தெரியுமா? எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாத ஒன்றை என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்து செய்தார். அதுதான் என் பாவங்கள். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார்.
தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, மறுபடி பிறந்து விட்டேன். ஹல்லேலூயா. சரியானதை செய்கிறார். அப்படியே பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு விடல. முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறார். பின்பு 11வது வசனத்துல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஆமென். அப்போ ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய அந்த ரட்சிப்பை கிருபையாய் தந்திருக்கிறார் என்றா வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்துட்டார்னா அதுதான் நமக்கு அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையே தந்துட்டார்னா மீதி எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது காரியம், சரியான நேரத்தில் செய்வார். சரியானதை செய்வார், சரியான நேரத்தில். 9 யோவான் 9:4 வாசியுங்கள். யோவான் 9:4. பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமென். அங்க ஒரு குருடன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அதிசயம் செய்யணும். இயேசு கரெக்டா வரார். கிரியை செய்யும் காலம், பரலோகம் நிர்ணயித்த காலம், சரியான நேரத்தில். பிரியமானவர்களை, நாம் ஆண்டவரை அவசரப்படுத்துகிறோம். ஆண்டவர் மறந்துட்டார்னு நினைக்கிறது போல. இல்ல, ஆண்டவருக்கு ரிமைண்டர் எல்லாம் தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை, நிறையவே தேவை. மீட்டிங்லாம் கூடும்போது நாங்கள் நோட் பண்ணிட்டோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அட்வான்ஸாக 4 வாட்டி சொல்லி வைப்போம். ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது 2 சீஷர்களை சொல்றார், போ பக்கத்து ஊருக்கு போ, அங்க ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது கேட்டா சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. தூதன் வந்து ரிமைண்ட் பண்ணாராம். இல்ல. யாராவது சொன்னாங்களா? இல்ல. இந்த சம்பவம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருந்தார். எழுதி வைத்தது அப்படியே தானே இருக்குன்னு நம்ம கேட்கலாம். சரியான டைம் வரும்போது ஒரு கழுதையை குறித்து எழுதப்பட்டது சரியான நேரத்தில் நிறைவேறினது உண்டானால் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சரியான நேரத்தில் ஆண்டவருடைய டைமிங் வந்து அதே மாதிரி பெர்ஃபெக்ட் காடை நம்ம பார்க்க முடியாது. நான் இன்னொரு விதவை வீட்டு, நான் உன்னை போஷிக்கும்படி அங்க நான் ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது எலியா வருவார். எங்கிருந்து வராரு? எங்கிருந்து வராரு? கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. கேரி தாட்டையில இருந்து வரார். எப்படி என்ன நினைச்சிட்டு வந்திருப்பார்? இங்கே அப்பமும் இறைச்சியும், காலையும் ஈவினிங் பரோட்டா கறி. பெஸ்ட். ஆண்டவர் பஞ்சகாலம் அப்படியே தொடருவதாக. எப்படி வந்திருப்பார் தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்படி பார்த்துட்டு வந்திருப்பார். எதை எப்படி பார்த்துட்டு வந்திருப்பாரு? காக்கா இல்ல, காக்கா போயிட்டு பாத்தீங்களா? நீங்க இன்னொரு காக்கா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு விதவைக்கு எலியாவை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறாருன்னா அந்த விதவை எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ரிச். எந்த இங்கே 2 மாடி வீடு, இதில் 3 மாடி, எங்கேயாவது ஏசி வச்சிருக்கான். இப்படி பார்த்துட்டு வந்து என்ன ஆண்டவரே இங்கே அப்படி ஒன்று ஏய் கொஞ்சம் அங்கே கண்ணுல ஏறெடுத்து பார். பார்த்தா வருது இருந்து 2 விறகு, அதுவும் 2 விறகு, அதுலேயும் பஞ்சம். ஆமாம், இதான் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம லைஃப்பில் இவங்க இருந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இவங்க இருந்தால். சில சாதாரணமானவர்களை நமக்காக அனுப்புவார். ரொம்ப சாதாரணமானவர்கள், சாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. சாதாரணமானவங்களை கொண்டு அந்த பஞ்சகாலம் முழுவதும் எலியா போச்சு. நம்ம நினைக்கிறோம் இவங்க எப்படியாவது இவங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிடணும், எப்படியாவது இவங்க கிட்ட.
இருக்கிறத எடுப்பாங்களே தவிர. ஆமே. சாதாரணமான ஒரு அம்மாவும் ஒரு பையனும் அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம லைஃப்பில் இந்த சாதாரணமானவங்களாம் அலட்சியம் பண்ணிடாதீங்க. சிலர் இந்த பெரியவங்க கையை பிடிக்கிறதுக்கு சின்னவங்க கையை விட்டுருவாங்க. ரொம்ப ஆபத்து. யார்கிட்ட கர்த்தர் நமக்கான புதையலை வச்சிருக்காருன்னு தெரியாது. அதனால அவங்க இருக்கிற நிலைமையை வச்சு எடை போட்டு உங்கள் புதையலை சிலர் இப்பதான் யோசிக்கிறாங்க, ஓஹோ இழந்துட்டோம். சாதாரண ஒரு அடிமையா எகிப்துல கொண்டு போய் எகிப்தையே வாழ வைக்கிறார். ராஜாவா எகிப்து கொண்டு போற, அடிமையா கொண்டு போய். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இங்க கொண்டு போறார், அப்ப அங்க எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பார்த்தா அங்க ஒருத்தி 2 விறகு. எலியாவுக்கு விஷயம் தெரியாது. எலியா நினைச்சிட்டாங்க இந்த காடே இவங்களுக்கு சொந்தம்னு, தோட்டத்தில் உலாவ வந்திருக்கிறாங்க. ஏமா சாப்பிட கொண்டு வா. அவ சொல்ற, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்கு, நாங்க சாப்பிட்டு சாக போறோம். நீ எப்படி சாகதானே போற, அது முதல்ல எனக்கு தான், நான் சாக விரும்பல. என்ன டைமிங், என்ன டைமிங் கரெக்டா. அப்போ விறகு எடுக்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டா போயிருப்பாங்க, ஆண்டவரே நான் விறகு எடுக்க போலாமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுமே ஆண்டவர் பிளான் பண்றது. எனவேதான் அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் பேசும்போது சொல்லுகிறார், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம். ஆமென். சரியான நேரத்தில் லூக்கா 7வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாயினோர் விதவை 7வது அதிகாரம் 11 முதல் பாருங்கள். மறுநாளிலே அவர், வாசிக்கிறேன், நாயினோர் ஊருக்கு போனார், அவருடைய சீஷர்களும் போறாங்க. 12வது வசனத்தை பாருங்க. அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. நல்ல கவனிங்க, இங்க பாருங்க. நாயினூர் அந்த ஊருக்குன்னு ஒரு வாசல் இருக்கு. ஆண்டவர் வெளியே இருந்து உள்ள என்றார். இவர் வெளியே இருந்து சமீபத்து வாசலுக்கு நெருங்கும் போது ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வாசலை நெருங்கி வர்றாங்க. ஆப்போசிட்ல எப்படி வராங்க அப்படின்னா, மரித்த ஒருவனுடைய சரீரத்தை தூக்கிட்டு வராங்க. இயேசு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாமதித்து இருந்தா இவங்க இந்த ஊரை கடந்து போய் அவன் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த வாசலை தாண்டி ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த கால் எடுத்து வச்சாங்கன்னா அந்த ஸ்திரீக்கு முழு கோப்புமே புதைக்கப்பட்டிருக்கும். பிள்ளைய தூக்கிட்டு வராங்க, அழுதுட்டே வரா. வீட்டில இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு வீட்டை விட்டு போக பொதுவாகவே இந்த மரணம் நடந்த வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மரித்த போது பயங்கரமா அழுவாங்க. அதை விட அழுகை எப்போ இருக்கும் தெரியுமா, அந்த சரீரத்தை வீட்டில இருந்து தூக்குவாங்க தெரியுமா, அதை தாங்கவே முடியாது. அந்த பாதையில் நடந்து வந்தவர்களுக்கு அது தெரியும். அழுதுட்டே இருந்திருப்பா. தூக்கி வரும்போது அப்படியே அந்த டோட்டலா எல்லாம் இருளானது போல, எல்லாம் நம்பிக்கை அற்று போனது போல அப்படியே வந்து அந்த ஊர் வாசல் கிட்ட வந்து அவ்வளவுதான் எல்லாம் போச்சு அப்படியே நினைச்சு கால் எடுத்து அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசல் மறுபக்கத்தில் இருந்து இயேசு உள்ள என்றாகிறார். இயேசுவின் நாமத்தில் அவரை அப்பா என்று அழைக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் வாழ்வின் சில காரியங்கள் இதோட முடிந்தது என்று நினைத்து நீ எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப்ல என் ஆண்டவர் வந்து உனக்கு செய்ய வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 13வது வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே அப்படிங்கிறார். அழாத சொல்லிட்டு கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் அழாத என்று சொன்னபோது பாடையை சுமந்தவங்க நிக்கல. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆச்சு. அவங்களுக்கு அடக்கம் பண்ணிட்டு டீயும் பன்னும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போனோம். ஆனா இயேசு வந்து
தொட்டார். அவங்க நிக்கிறாங்க, அவங்க நிக்கும்படியா பிடிச்சு வைக்கிறார். ஆமென். எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவர் பிடிச்சு வச்சதுனாலதான் நிக்குது. எத்தனை இடத்துல என்ன ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரேன்னு விட்ட போது பிடிச்சு வைக்கிறார், பிடிச்சு வைக்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத போது ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பிடித்து வைத்தார். ஆமா, 99 வயசுல ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. அப்ப மொத்த நம்பிக்கை போச்சுல, பிடிச்சு வைக்கிறார். எப்படிங்க இவ்வளவு காலம் நம்பிக்கையில் இருக்கிறீங்க? எங்க இருக்கிறேன்? அவர் பிடிச்சு வைக்கிறார், அவர் பிடித்து வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை தீபத்தை அணையாமல் கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் என்றார் என்னால சொல்ல முடியும், நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் நம்பிக்கையை நான் பிடிச்சு வைக்கல, என் நம்பிக்கையை கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை இந்த வாசலை தாண்டி போயிருக்கும், கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஹalleluya. எத்தனை இடத்துல நம்பிக்கை இழந்தோம், எத்தனை இடத்துல பிடிச்சு வைக்கிறார். சரியான நேரத்துல மட்டும் கர்த்தருடைய வார்த்தை தேடலைன்னா, சரியான நேரத்துல மட்டும் கர்த்தருடைய சந்திப்பு இல்லைன்னா, நான் நம்பிக்கையற்று எசேக்கியேல் 37வது அதிகாரமா என் வாழ்க்கை இருந்திருக்கும். என்ற உலர்ந்து போய் கடந்திருப்பேன். ஆனா கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் ஆமென். சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே. எங்க இவ்வளவு புயல் அடிச்சோம், எப்படிங்க இன்னும் ஆண்டவரை நம்பிட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சு வச்சிருக்கிறேன். போயிடாத. ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் இருப்பேன். ஆமென். ஹalleluya. சரியானதை செய்வார், சரியான நேரத்தில் செய்வார். மூன்றாவதாக சத்தியமா செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியமா செய்வார். ஆமென். அத கொஞ்சம் இப்படியா சத்தியம் அடிக்குது? சத்தியமா செய்வார், இல்ல சத்தியமா செய்வார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 47 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்டதும் ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய், என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று கூப்பிடுறான். நீங்க வாங்க. நமக்கு தெரியும், இதே போல இன்னொரு தகப்பன் இயேசுவை வீட்டை கூட்டிட்டு போவார். யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏவீர். அப்போ இங்க எப்படியாவது வந்து என் மகளை தொடர்ந்து சொல்ல, இயேசு போனாரா? போகலையா? போனார். இங்க இவன் கெஞ்சும் போது இயேசு என்ன சொல்லுகிறார்? 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு போகல, நீ போ அப்படிங்கிறார். அவன் அப்படியே நிக்கிறான். 49வது வசனத்துல, ஆண்டவரே என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து வார்த்தை தந்து அனுப்பி விட்டுருவார். நாமளும் வார்த்தையை கொடுத்து அநேகரை அனுப்புவோம். தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அந்த இடத்துல இருந்து அவங்கள போக வைப்பதற்கு. அந்த சரி ஒன்றும் ஒன்று பார்க்கலாம், சரி போயிட்டு அப்புறம் வாங்க. மனிதன் தருகிற வாக்குறுதிகள் எல்லாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து அவர்களை அனுப்பி விடுவதற்கு. இங்கே இவன் இவ்வளோ கெஞ்சியும் கர்த்தர் போகாம வார்த்தை, அவனுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, அவன் பிழைத்திருக்கிறான், நீ போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடுறார். வேதம் சொல்லுகிறது 50வது வசனத்தின் பிற்பகுதியில், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான்.
ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு போறவங்க எல்லாரும் எத்தனை பேர் நம்பி போறோம்? நம்பி போறோம். நம்பி போகும்போது 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது என் பிள்ளை இப்போ எப்படி இருக்கிறான்னு கேட்கல, சாப்பிட்டானான்னு கேட்கல, வேற எதுவும் கேட்கல. அவன் கேட்டது என்னன்னா, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமா, எந்த டைம். ஏன் டைம் கேட்கிறான்னா, இவன் மனசுல என்ன இருக்குன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புறவன் அதுக்கப்புறம் எதை தான் நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா? வார்த்தையை. இயேசுவினிடத்தில் வரும்போது எதை நினைச்சிட்டு வந்தான் தெரியுமா? தன் மகனின் அவஸ்தையை. இயேசுவினிடத்தில் வந்து போகும்போது எதை நினைச்சிட்டு போறான் தெரியுமா? வார்த்தையை. அவன் போய் அந்த 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 பாதை முடிகிறதற்கு முன்னதாகவே வார்த்தை நிறைவேறின செய்தி வருகிறது. வார்த்தையை நம்பி போறவங்க பாதை முடிவதற்கு முன்னமே வார்த்தை நிறைவேறின செய்தி வரும். வார்த்தை நிறைவேறின செய்தி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தையை நம்பிதான் நம்முடைய பயணம் போயிட்டு இருக்கா? ஹல்லேலூயா. கடைசி போய் சேரும் போது எங்க அப்படி இல்லை, அவன் போகையில் அவன் எதை நம்பிட்டே போறான்? ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி சொன்னாரு, பிழைத்திருக்கிறான், பிழைத்திருப்பான். எப்படி பிழைத்திருப்பான்? எப்படி எழும்புவான்? நான் தான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன், எழும்பலையே. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி போகும்போது வராங்க, வந்து மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு. ஆமே. நமக்கு தெரியும், எவ்வீரு வீட்டுக்கு இயேசு போகும்போது வழியில கொஞ்சம் பேர் வந்து என்ன சொன்னாங்க? உன் மகள் மரித்து விட்டாள். என்ன நடக்கும்? அதனால தான் எவ்வீருக்கு வார்த்தையை மட்டும் கொடுத்து அனுப்பாம இயேசுவும் கூட போறார். ஆமே. சில விஷயத்தை ஆண்டவர் சிம்பிளா அனுப்பி விடுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் எழுதியாச்சு, கர்த்தர் நினைத்தது தான் நடக்கும். வார்த்தையை நம்பி போறான். வார்த்தையை நம்பி போறான். நம்பி போகையில் போய் வீட்டுக்கு சேர்ந்த போதில்ல, அந்த ஆழ்ந்த வேலை. நம்ம வார்த்தையை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஏங்க, அவர் சத்தியமா செய்வாருங்க. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒன்று கூட தவறவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். எனக்காக யாவை அப்படி எழுதி நிற்கலாமா? நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில்? அப்ப அவங்க ஒரு டைம் சொல்றாங்க. 53வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். அறிந்து கர்த்தர், அதாவது வார்த்தையை மட்டும் நினைக்க கூடாது, வார்த்தையை கர்த்தர் எப்போ சொன்னாருங்கிற டைம். ஆண்டவர் உங்கள்கிட்ட வார்த்தையை பேசுறாருன்னா டைமோட நோட் பண்ணி வைங்க. இந்த நாள்ல இந்த டைம்ல அது சொல்றாரு. ஆமென். நமக்கு வார்த்தையே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தரலாம். என்ன வசனம் தந்தார்? அது டெய்லி தந்துட்டு இருக்கிறார். என்ன வசனம் தெரியல. அப்பதான் ஒரு விசுவாசியின் அடையாளம், ஆண்டவரை நம்புறவனுடைய அடையாளம். அவன் வார்த்தை தந்த டைம், வார்த்தை தந்த சிச்சுவேஷன், எல்லாத்தையும் மனதில் நம்பி போங்க. ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது சும்மா வரக்கூடாதீங்க. சபை கூடும்போது ஆராதனை நம்ம வர்ஷிப் பண்றோம், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நிக்கிறது என்ன தெரியுமா? அவர் நம்ம கூட பேச விரும்புறார். ஆமென். பர்சனலா பேசுவாருங்க. நீங்க அந்த எதிர்பார்ப்போடு வந்து அமர்ந்துருங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்
டைமா இருக்கலாம். நீங்க வந்து ஆண்டவர் உங்களை பார்த்தே பேசிட்டு, உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு இருப்பார். அப்படியே இருக்கும், என்னடா இது யாரோ போட்டுக்கிட்டாங்க. அதான் சொன்னேன்ல, போன வருஷமா முந்தின வருஷமா சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாரும் போகும்போது ஒரு சகோதரர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் மனைவி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை. என்ன? இல்லை 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 இல்லை, வீட்டில் நடந்தது ஃபுல்லாக இன்னைக்கு செய்தியில் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் ஏதாவது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? இல்லை. என்ன பிரச்சனை கேட்டு? இல்லை, வீட்டில் நடந்தது அப்படியே. ஆமென். அவர் என்ன நினைச்சாருன்னா இவங்க போட்டு கொடுப்பாங்க. பாருங்க, யாரும் சொல்லி இந்த பலிபீடத்துல இருந்து ஒரு வார்த்தை வராது. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது அப்படியே அதே ஜெபம் தான். ஆண்டவர் மாம்சமா இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா எழுத்து கொல்லும். ஒரு ஆள் செஞ்சதை மனசுல வச்சுட்டு 7 பாயிண்ட் எடுத்து அடிக்கலாம், ஆனா அது அந்த ஆளை கொல்லும். ஆவி உயிர்ப்பிக்கும். நீங்க தான் இங்க வார்த்தையை வைக்கணும். நம்பி போனான் போகையில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்ட வேலை அற்புதம். நல்ல செய்தி கேட்ட பிறதான் ஓட்டமே முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். Glory Jesus. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. Glory. எனக்காக யாவையும் நீரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா glory. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். glory. ஆமென். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுங்க, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலேதான் ஆகும் ஆகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாம் ஆகும். சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். சரியானதை சரியான நேரத்தில். என கேட்கிற சகோதரா, என கேட்கிற சகோதரி, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஆமென் ஆமென். சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வீர். நான் உங்களை நம்புறேன்பா, நான் உங்களை நம்புறேன். பிரியமானவர்கள், எத்தனை இடத்துல நம்ம நம்பிக்கையில அப்படி அப்படி பறித்து கொண்டு போகிற இடம் வந்துச்சு. பிடிச்சு வச்சார். பாடைய சும இயேசு அழாதன்னு பேசிட்டு இருக்கிறாரு, அவங்க சுமந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவன் இயேசு பிடிச்சு வைக்கிறார். வாசலை தாண்டக்கூடாது. நம்பிக்கை எத்தனை இடத்துல பிடிச்சு வைக்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த வார்த்தை அப்படி உள்ளத்துல அப்படி பொங்கி கொண்டிருக்கிறது. சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். இயேசுவின் நாமத்திலே
தூரத்திலிருந்து என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே நன்றி. நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக, அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்களோடு இம்மட்டு இடைபெற்றுக் கொண்டிருந்த அன்புக்காய் நன்றி. நிச்சயமாக இது அலங்கார வார்த்தை அல்ல, இது உண்மையான வார்த்தை. நீர் சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமாய் செய்கிற தேவன். அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியானதை சரியான நேரத்தில் சத்தியமா செய்வார். பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். சிலர் கூட எக்ஸ்ட்ரா எல்லாம் பேசுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 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 அறிவிப்பு, யாராவது கீ மிஸ் பண்ணியிருந்தீங்க.